Hi all, welcome to Aarthi Balaji Makeover Styles. This is last batch. Now, இன்னொரு batch start ஆக போகுது. So last batchல first day class உடைய clips தான் add பண்ணிருக்கேன். So நிறைய பேர் மேக்கப் கோர்ஸ் சேரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக first day class பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் மேக்கப் தான். So எடுத்த உடனே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய புக் ஆகும் and இந்த ரேஞ்ச் ஆஃப் மேக்கப் தான் புக் ஆகும்ன்றது கிடையாது. முதல்ல எக்கனாமிக் பேஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் இட்ஸ் அ ரைட் வே. அதனால பேசிக்கான விஷயங்கள் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பாடி கலர். ஸோ ஃபேஸ் மட்டும் அழகாக மேக்கப் பண்ணால் பத்தாது, பாடி கலருமே அழகாக பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ், பாடி கலர் அப்படின்றது கை, கழுத்து, காது, பின் கழுத்து இதெல்லாமே அதில் வரும். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் டே. அது இல்லாமல் அஃப்கோர்ஸ் மேக்கப், ஒரு பேசிக் மேக்கப், அந்த பேசிக் மேக்கப்போட லுக்கை நீங்கள் ஃபைனலாக பாருங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அன்றைக்கி அட்டென்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருந்தேன், அதுக்கான அவுட்புட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபைனலாக. ஸோ பேசிக் ப்ராடக்ட் எப்படி கைக்கு அப்ளை பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ எந்த ரேஞ்ச் ஆஃப் மேக்கப் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பாடி கலருடைய பிராண்ட் மாறும். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான ஸ்பாஞ்ச் என்ன யூஸ் பண்ணணும். நிறைய பேர் அந்த முட்டியை விட்டுருவோம், மேலாக்க என்ன தெரியுதோ அதை மட்டும் அப்ளை பண்ணிட்டு விட்டுடுறாங்க. ஈவன் பிரைடல் கூட ஃபேஸ் அழகாக பண்ணிடுறாங்க, நெக்கு, சைட் நெக்கு, இயர்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுருது. இட் கிவ்ஸ் அ வெரி அன்ப்ரொஃபஷனல் லுக். ஸோ என்ன யூஸ் பண்ணணுன்றதை கிளியராக ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிட்ட பிறகு அவங்க கை ஒரு ஷேக்கன் கொடுப்பாங்க, ஒரு பிரைட் அப்படின்றதுனால ஃப்ரெண்ட்ஸ் ஹக் பண்ணுவாங்க. ஸோ கையை பிடிச்சிட்டு மாப்பிள்ளை கை பிடிச்சிட்டு சுற்றும் போது அங்கங்க பேட்ச் ஆகக்கூடாது. ஸோ இப்போ எவ்வளோ நான் தொடறேன் பாருங்களேன், ஸ்கின்ல என் கையிலையும் ஒட்டாது, அதே சமயம் அவங்க கையிலையும் பேட்ச் ஆகுது. இட்ஸ் வாட்டர் பேஸ் பாடி கலர், எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்ல ஸ்டே ஆகும். ஸோ என்னோட அசிஸ்ட் இன்னொரு பக்கம் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ தட் ஐ கிவ் த எக்ஸ்பிளனேஷன். ஸோ எப்படிலாம் அப்ளை பண்ணுறாங்க, ஏன்னா ஒரு விஷயமும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கற்றுக்கணுங்க. அகெயின் நான் ப்ரொஃபஷ்னல் மாடல்ஸ் கூப்பிடுறது கிடையாது. ரீசன் நார்மலாக கல்யாண பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களை கூப்பிட்டு பண்ணுறது இஸ் மை ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் மை ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு விஷயம் இருக்குது, அதாவது ஐ மேக்கப் பண்ணிவிட்டு பேஸ் கொடுக்கலாம் அண்ட் பேஸ் கொடுத்துட்டும் ஐ மேக்கப் கொடுக்கலாம். அது எதுக்காக அப்படின்ற ரீசன் அன்னைக்கு என்னோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு அந்த ரீசன் தெரியும். ஸோ அன்றைக்கி ஃபர்ஸ்ட் மேக்கப் எப்படி சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா முதல்ல பேஸை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐ மேக்கப். ஸோ அது எதுக்காக, ஏன், அதில் என்ன ஒரு டெக்னிக்கல் ரீசன் இருக்குது அப்படின்றது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி தெரிஞ்சிருப்பாங்க, அந்த என்னோட பேட்சஸ் அட்டென்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எஸ், இது ஐ லைனர் எப்படி பிடிச்சிட்டு போடணும், அதுக்கான குட்டி குட்டி டிப்ஸ், பிகினராக இருந்தால் கூட பியூட்டிஃபுல்லாக நான் பண்ண வச்சுருவேங்க. ஸோ ஒரு ட்ரெயினருடைய வேலை அவங்க பண்ணுறது இல்லாமல் பண்ண வைக்கணும். அது 100% ஐ வில் கிவ் them and we'll keep supporting them even after they finish the course. அடுத்த கோர்ஸ் இது 15 days Pro Makeup Artistry Course next எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா May 6th ஸ்டார்ட் ஆகுது. Registration is open now. Again limited seats தாங்க. You will be getting 2 certification கிடைக்குது, ஒரு reputed certificate and the other one is from Pearls Beauty Academy. ஸோ கான்டோரிங் இது ஒரே ப்ராடக்ட்டுங்க, த சேம் ப்ராடக்ட் விச் ஐ யூஸ்ட் அஸ் அ கன்சீலர், அதே ப்ராடக்டை தான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். நிறைய பிள்ளைங்க லைக் ஒரு கிளாஸ் மாதிரி இருக்காது, அவங்க என்னை சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட பார்க்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு மூவ் ஆகும்போது தே ஃபீல் வெரி கம்ஃபர்ட், ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே அவங்கள நான் கொண்டு வரணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டே மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க, செகண்ட் டேல இந்த ப்ராப்ளம் வராது. பட் ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஐ மேக் ஷூர் ஐ புட் தம் இந்த கம்ஃபர்ட் ஜோன். ஸோ ஹேர் ஸ்டைலுமே சொல்லி கொடுப்பேன். இந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா இஸ் அ வெரி வெரி பேசிக் மேக்கப். நான் சொல்லியிருக்கல, ஒரு 5,000 rupees மேக்கப்லேருந்து ஒரு 50,000 rupees மேக்கப் இன்றைக்கி சார்ஜ் பண்ணி பண்ணக்கூடிய மேக்கப் எல்லாமே இந்த 15 days ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸில் வரும். இட்ஸ் இஸ் அ நான் எடிட்டட் ஃபோட்டோ. ஸோ இந்த லுக் நான் ஒரு ஹை டெஃபினிஷன், ஒரு ஏர் ப்ரஷ் அப்படின்னு சொன்னாலும் நம்புறதுக்கு இருக்காங்க என்னுடைய கிளைண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பட் இது ஒரு பேசிக் ப்ராடக்ட்டுங்க. இட்ஸ் அ வெரி வெரி பேசிக் ப்ராடக்ட் ஆன் அழகான ஒரு பொண்ணு மேலே பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே நான் எடிட்டட் ஃபோட்டோவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எஸ், திஸ் ஒன். ஸோ யூ கேன் see how well it is.